நம்ம எப்படி சாப்பிடுறோம், அதே மாரி தான் அந்த பதிவுகள உள்ளெடுத்துக் கொள்வதிலும். இப்போ என்ன வேணா சாப்பிடலாம் தானே நம்ம. ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடலாம், வெஜ் சாப்பிடலாம், மிக்சர் சாப்பிடலாம், முறுக்கு சாப்பிடலாம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், கோலி சோடா குடிக்கலாம். என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா, வயிறுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கா? இல்லையா? வயிறுக்கு ஒத்துக்காம போயிடுமேன்றதுனால தானே உணவு முறைகள்ல ஒழுங்குகள நம்ம கடைபிடிக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் தான். ஆனா அல்டிமேட் கோல் என்ன? வயிறு நல்லா இருக்கணும். வயிறு நல்லா இருக்கற கூடிய செயல் நீங்க என்ன வேணா செய்யலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம், இத்தன நாள் நான் கண்டது கடிய சாப்பிட்டு என் வயிற கெடுத்து வச்சுக்கிட்டேங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, குண்டாயிட்டேன், ஹெர்னியா வந்துருச்சு, தொப்பை பெருசாயிருச்சு, என்னென்னமோ சொல்றோம். இனிமேலு நானு ஒழுங்கா இருந்து என்னோட உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க போறேன்னு நம்ம நெனைக்கிறோமா? இல்லையா? அப்ப நெனைச்சிட்டோம்னா, அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும்? சரிங்க. நான் அப்படியே வெளியில போயிடுறேன். நீங்க இனிமேல் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு போயிடுமான்னா போகாது. ஒழுங்கா இருக்கேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம், உள்ள சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம், நம்முடைய உடலின் கழிவுகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இப்ப நாம ஒழுங்காயிட்டு கழிவுகள் நீங்கிறதுக்கும், ஒழுங்காகாம கழிவுகள் நீங்கிறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒழுங்காகாம இருக்கும்போதும் கழிவுகள் நீங்குது. அப்படி நீங்கலன்னா நம்ம என்னைக்கோ செத்துருப்போம். கழிவுகள் உடலால் நீக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்ம ஒழுங்காகவில்லை. இதனால நம்ம ஒரு ப்ராக்ரஷன்ல இல்ல. உள்ள போடுறோம், நீங்குது. உள்ள போடுறோம், நீங்குது. உள்ள போடுறது அதிகமா இருக்குது. நீங்கிறது கம்மியா இருக்குது. இதனால நம்ம ரொம்ப வொர்ஸ்ட் ஆயிட்டே இருக்கிறோம். நீங்கிறது, சுத்தமாகுதல் என்பது நடக்கவே இல்லைன்னா இன்னும் வொர்ஸ்ட் ஆயிருப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒழுங்காயிட்டோம். இனிமேல் நான் தவறான உணவுகள சாப்பிட மாட்டேன்ற ஒழுங்குல வந்துட்டோம். இப்பவும் நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் நீங்குது. ஆனா முன்னதுக்கும் இந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எஃபிஷியன்ட்டா கழிவுகள் நீங்குது. நம்ம ப்ராக்ரஷன் வந்து ப்ராப்பரா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இதே மாரி தான் மனசுல ஏகப்பட்ட பதிவுகள எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம போட்டு, போட்டு, போட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ்னால இன்னும் பல பதிவுகள ஈர்த்து, அது எப்படின்னா, வயிறு சரியில்லங்க, மாத்திரைய போடுறது. மாத்திரையும் ஒரு கழிவு தான். ஒரு கழிவுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலருந்து வெளியாகுறதுக்கு, மாத்திரைங்கிற இன்னொரு கழிவ உள்ள போடுறது. அந்த மாரி தான் நம்ம ஏற்கனவே கெட்ட பதிவுகள மனசுல போட்டு, அதனுடைய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் தன்மைக்காக, இன்னும் கெட்ட பதிவுகள டைவர்ஷன்ஸ் போதை, இசை, பாட்டு, இன்னும் நெறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. பாட்டு, இசையெல்லாம் சொல்லி கோவிச்சுக்காதீங்க. மிகப்பெரிய டைவர்ஷன். இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே நம்ம கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணா மட்டும் தான் வாழ்வியல் அம்சங்கள்ல சீலத்த நிலைநாட்டிக்க முடியும். ஏன்னா, வாழ்வியல் அம்சங்களுடைய ஒழுங்குகளிலிருந்து உங்களை தவறச் செய்வதே இந்த கெட்ட பதிவுகள் தான். அப்ப சீலத்த கிளியர் பண்ணாம எப்படி சமாதிக்கு போ முடியும்? சமாதிய கிளியர் பண்ணாம எப்படி பஞ்ஞாக்கு போ முடியும்? இந்த பஞ்ஞா அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஒரு ஒரு மனிதனுடைய பெர்ஃபெக்ஷன், என்லைட்டன்மென்ட். அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்ம வாழ்க்கை